மற்றவர்களுக்கு செய்தியா இருக்கலாம், மற்றவர்களுக்கு பிரசங்கமா இருக்கலாம். ஆனால் உனக்கு இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற மன்னா. ஆமே, காண வரைக்கும் இந்த மண்ணை உன்னை வாழ வைக்கும். இந்த வனாந்தரம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த தனிமை உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த துக்கம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த எதிர்ப்பு உன்னை அழிப்பதற்கல்ல. ஆலங்கம் கட்டப்படும். சத்துருவால் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டவைகள் மறுபடியும் கட்டப்படும். தாழ்பால் போடப்படும். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அது வெள்ளம் போல இருக்கலாம் அல்லது எரிகோ போல இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் தடைக்கு முன்னாக நிற்கிறவர் அல்ல, தடைகள் அவருக்கு முன்பாக நிற்காது. சாமே, செங்கடல் அவரை கண்டு விலகி போனது போல, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல இதுவரை நடத்தி வந்த தேவன் உங்களோடு இருப்பது நிச்சயமானால் இன்று நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் ஒரு விசை கூட இந்த நாளிலே கேட்க போகிறோம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டு ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற, ஆமென், சொல்ல விரும்புகிற, ஆமென், தளராமல் நாம் ஓடும்படிக்கும் இந்த நெகேமியா 6:16 படி கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறது மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்மை சாட்சியா நிறுத்த போகிறதையும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த நெகேமியாவின் பயணத்தை 3 பகுதியாக சொல்ல வேண்டுமானால் நிறைய இருக்கிறது. அதை 3 வார்த்தைக்குள்ளே சொல்ல விரும்புகிறேன். இந்த பயணத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் துக்கத்தோடு ஆரம்பிக்கிறது. துக்கம். 2வது நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கிறது அப்படின்னா தனிமை இருக்கிறது. நெகேமியாவின் பயணத்தில் தனிமை இருக்கிறது. 3வது தடை அல்லது எதிர்ப்பு. இதுதான் நெகேமியாவின் வாழ்க்கை பயணம் என்று சொல்லலாம். ஆமென். அப்போ துக்கத்தை ஒருத்தன் தாண்டுறான், தனிமையை ஒருத்தன் ஜெயிக்கிறான், தடையை ஒருத்தன் மேற்கொள்ளுகிறான். ஆமென். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வரும்போது என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும், தனிமை அல்லது வெறுமை மாறும். ஆமென். தடை எல்லாம் படிக்கற்களாய் மாறும். ஹல்லேலூயா. நெகேமியாவோடு இருந்து நடத்தின தேவன் நம்மோடு இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துக்கத்தோடு, தனிமைகளை, எதிர்ப்புகள் நடுவில் இந்த சத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு எங்கூட என்ன பேச போகிறார்? கர்த்தர் என் வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா? என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் எல்லாருக்கும் தெரிகிறது, என் தனிமை எல்லாருக்கும் தெரிகிறது. எல்லாருக்கும் தெரியலைனாலும் ஒரு சிலருக்கு தெரிகிறது. ஆமா, என் வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் இருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறாரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க. ஆமா, தாவீதின் ஆரம்பத்துல பார்த்தா ஒவ்வொருத்தனா வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுற்றிலும் சத்துருக்கள். ஆமென், ஆமென். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஜெயிக்க முடியுமா? ஒரு மனுஷனால நிக்க முடியுமா? ஒரு மனிதனால சாதிக்க முடியுமா? இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அது வெள்ளம் போல இருக்கலாம் அல்லது எரிகோ போல இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் தடைக்கு முன்னாக நிற்கிறவர் அல்ல, தடைகள் அவருக்கு முன்பாக நிற்காது. சாமே, செங்கடல் அவரை கண்டு விலகி போனது போல, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல இதுவரை நடத்தி வந்த தேவன் உங்களோடு இருப்பது நிச்சயமானால் இன்று நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்னே பிரிஞ்ச போல், ആലംബമില്ലാതലഞ്ഞ പോൽ, ഒറ്റയ്ക്കിരുന്നു കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ആശ്വാസധാരയായി. யாரும் இல்ல, தனியா இருந்து அவன் கடந்த நாட்கள் அதிகமாய் கண்ணீர் வடித்து
இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கண்களை துடைத்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, இது மற்றவர்களுக்கு செய்தியா இருக்கலாம், மற்றவர்களுக்கு பிரசங்கமா இருக்கலாம். ஆனால் உனக்கு இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற மன்னா. ஆமே, காண வரைக்கும் இந்த மண்ணை அவனை வாழ வைக்கும். இந்த வனாந்தரம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த தனிமை உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த துக்கம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த எதிர்ப்பு உன்னை அழிப்பதற்கல்ல. ஆலங்கம் கட்டப்படும். சத்துருவால் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டவைகள் மறுபடியும் கட்டப்படும். தாழ்பால் போடப்படும். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Glory, glory, glory. இடித்து போட்டு சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி, உன் துக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் சத்துருவின் சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி. ஜீசஸ். உடா ரபா கரபா சந்தரலாரா. Thank you Holy Spirit. நன்றி. நெகேமியாவின் துக்கம். இந்த 3 வார்த்தைகளை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஆமென், ஆமென். இதுல இருக்கிற தேவனுடைய செயலும், தேவனுடைய திட்டமும், தேவனுடைய நடத்துதலும் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்களை பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால. ஆமென். அர்தசஷ்டாவின் அரண்மனையில நெகேமியா ஒரு அவர் திராட்சரசம் பரிமாறுகிற ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்பது ஒரு கவர்னர் போஸ்ட். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், நல்ல ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது எருசலேமில் இருந்து சிலர் வருகிறார்கள், செய்தியோடு வருகிறார்கள். அந்த செய்தி என்ன செய்தி என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மகா தீங்கு, நிந்தை சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் இந்த துக்கம் ஆரம்பமாகிறது. அப்ப அந்த துக்கத்தின் பிறப்பிடம் என்ன அப்படின்னா, கேட்ட ஒரு செய்தி. நல்ல கவனமா கேளுங்க. 2 விதமான துக்கம் இருக்கிறது. ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிற துக்கம், இன்னொன்று கர்த்தர் அனுமதிக்காத துக்கம். சில துக்கம் தேவனை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தினுடைய பிறப்பிடமாக இந்த துக்கம் இருக்க போகிறது. ஆமா, இன்னைக்குள்ள சில வேதனையை சுமந்து கொண்டு, தேவன் அனுமதிக்கிற வேதனையை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துல ரொம்ப ஹெவி ஹார்ட், ஒரு பாரமான இருதயத்தோடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிற ஒரு பிறப்பிடமாக இந்த துக்கம் கர்த்தர் மாற்ற போகிறார். நெகேமியாவுக்கு அழைப்பு அல்லது தேவ திட்டம் வந்த பிறகு அல்ல, அவனுக்குள்ள இந்த துக்கம் உண்டானது. இந்த துக்கத்திலே அவனுக்கான தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டது. துக்கம் என்பது மூடுகிறது உலக பார்வை, துக்கம் என்பது பிறப்பிக்கப்படுகிறது பரலோகத்தின் பார்வை. ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வியை முன்வைத்துட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். நம்ம சுமக்கிற துக்கம் தேவன் தருகிற துக்கமா அல்லது சத்துரு தருகிற துக்கமா? ஆமா, இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நெகேமியாவுக்குள்ளே உண்டான துக்கம் என்பது அவனை எதற்கு நேராய் கொண்டு போகிறது அப்படின்னா, அவனை ஜெபத்துக்கு நேராய் கொண்டு போகிறது, அவனை தேவனிடத்தில் கொண்டு போகிறது, அவனை தேவ சமூகத்தில் உபவாசத்திலே கொண்டு அமர வைக்கிறது. என்னுடைய துக்கம் என்னை தேவனை விட்டு விலக்குகிறதா இருக்குமானால் அதிலே நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அந்த துக்கம் நான் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சுமக்கிறத மட்டும்தான் நான் சுமக்கணும். நான் சுமக்க வேண்டியதை மட்டும்தான் நான் சுமக்கணும். ஆமென். நான் சுமக்க எந்த பாரமானாலும் எனக்குரியது அல்லாததை நான் சுமக்க கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுமக்க வேண்டிய மிஞ்சினதொன்றையும் கர்த்தர் யாருக்கும் சுமத்த மாட்டார்.
அப்ப சில காரியங்கள் மிஞ்சி போகுதுன்னா யார் இடைப்பட்டு இருக்கிறார் தெரியுமா? சத்துரு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை சங்கரிக்கிற நேரம் இது. நீங்க ஒரு துக்கத்தை சுமந்து தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்கன்னா அந்த பாரத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க அனுமதித்திருக்கிறார். நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை தேவனை விட்டு தூரம் போக வைக்குதுன்னா அது நீங்க சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. எனவேதான் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளை, மார்த்தாளை, உன்னால ஏன் என் சமூகத்துல வந்து உட்கார முடியல தெரியுமா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஏன்னா நீ சுமக்கிற துக்கம் நான் அனுமதிச்ச துக்கம் கிடையாது. ஆமே, நான் வேதனை என்பது பார்வையில் அழும்போது எல்லாருடைய பார்வையும் ஒரே போலதான் இருக்கும். உங்க கண்ணில் கண்ணீர் வருது, உங்க கண்ணில் கண்ணீர் வருது. ஒரு நடிகரை கொண்டு விட்டு அள விட்டாலும் சூப்பரா அழுவாங்க. ஆமா, இந்த எலெக்ஷன் டைம்ல கண்ணீருக்கெல்லாம் இனி பஞ்சமே இருக்காது இன்னும் ஒரு வாரத்துக்கு. ஆமே, அந்த கண்ணீர்லாம் எல்லாம் கண்ணீர் தான், எல்லாம் கண்ணீர் தான். ஆமே, ஆனா அந்த கண்ணீரை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சூட்ல கண்ணீர் வரும். சிலருக்கு நல்ல சிரிச்சு அழுதுருவாங்க. ஆமே, சிலருக்கு சீரியல் பார்த்தா இவங்களும் சர்ச்சு கூட கர்ச்சீஃபோட வர மாட்டாங்க, ஆனா சீரியல் டவலோட இருப்பாங்க. விட்டா பக்கத்துல 2 பக்கெட்டையும் கூட வச்சிருப்பாங்க. அழுகை என்பது பார்வைக்கு ஒரே தான். இது கண்ணீர். கண்ணீருக்கு டேஸ்டும் ஒண்ணுதான். கண்ணீர் என்ன டேஸ்ட்ல இருக்கும்? கொஞ்சம் உப்பு குறைச்சு போடுங்க. கரெக்ட். ஏன்னா அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி தேவனால் நடத்தப்படுறவங்க கண்டிப்பா கண்ணீரை டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னே பிரிஞ்ச போல் ആലംബമില്ലാതലഞ്ഞപ്പോ ഒറ്റയ്ക്കിരുന്നു കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ആമേൻ. நான் சுமக்கிற துக்கம் என்னை தேவனிடத்தில் கொண்டு போகும் என்றார். ஆமென். Sorrow is a birthplace of purpose. இந்த துக்கம் தான் இந்த நெகேமியாவை குறித்த தேவனுடைய திட்டம் பிறப்பிக்கப்படுகிற இந்த பெயினை ஆண்டவர் எனக்கு எப்படி சொல்ல வைக்க விரும்புறாருன்னா, இது ஒரு டெலிவரி பெயின். நம்ம டெலிவரி பெயின். பாஸ்டர் ஜோமண்ணுங்க, பெயின் இன்னும் வரல. ஆமே, அல்லேலூயா. பெயின் வரல. பெயினுக்காக ஆமென் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பெயின் இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு பிறக்குது, அதுல ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது. நெகேமியாவே, நெகேமியாவே, உன் மேல ஒரு துக்கத்தை வச்சு உன்னை சாப்பிட விடாம உட்கார வச்சிருக்கிறது. உன்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதனையோடு இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை தந்தார்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், ரிசல்ட் தான் நெகேமியா 6:16. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரிசல்ட்ட வச்சிட்டு நம்மள ஓட விடுறார். ரிசல்ட் தெரியாம ஓடுற கூட்டம் கிடையாது. ஆமென். நன்மையான ஒன்றை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எபிரேயர் 12:1 நமக்கு தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு. ரிசல்ட் 11 கடைசியில எழுதி வச்சிட்டார். 11 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று. பக்கத்துல 2 பேர் கையை கொடுத்து சொல்லுங்க, நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தா. ஆகையால் ஆமென். 12 எப்படி ஆரம்பிக்கிறது? ஆகையால். அப்போ ரிசல்ட் இருக்கு. ஆமென். எல்லா ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று என்னை பகைக்கிறவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள போகிறாங்க. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சத்துருவினால் வருகிற துக்கம் அது நம்மளை தேவனிடத்தில் நெருங்க விடாது. பாருங்கள், கானானை வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புவாங்க. 12 பேர் போறாங்க. அந்த 12 பேர்ல யோசுவாவும் உண்டு, காலேபும் உண்டு.
40 நாள் சுத்திட்டு வரும்போது சும்மா வரல, கானானில் இருக்கிற திராட்சை கொலையை வந்து நம்ம 1 கிலோ வாங்கி கவர்ல போட்டுட்டு வரோம், அப்படி இல்லை, 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வரோம். அப்ப ஆண்டவர் வந்து வேவு பார்க்க போற இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது மட்டும் இல்ல, கையிலே கொடுத்து விடுறார். இவங்க எகிப்திலிருந்து கானான்ல இருந்து வரும்போது எப்படிதான் வராங்க? திராட்சை கொலையோட அந்த நன்மையுமா வராங்க. வந்து மோசே கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க வந்து இங்க பாருங்க, இந்த நன்மை இருக்கு, இது அதோடைய நன்மை. ஆமென் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அதை சுத்தி இருக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால வர முடியாது, அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்கிறது. ஜனங்களுக்குள்ளே துக்கம் வருகிறது. இந்த துக்கம் அவர்களை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரிடத்தில் கொண்டு போகாமல், இந்த துக்கம் தாங்கள் விட்டு வந்த எகிப்துக்கு கொண்டு போகும்படிக்கு அவர்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. அப்பொழுதுதான் அவர்கள் துக்கித்து புலம்பி அழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம எங்கே போகலாம் அப்படி தெரியுமா? நம்ம எகிப்துக்கு போகலாம். தேவனை விட்டு விலக்குகிற துக்கம் இருக்கிறது அல்லவா, அது நாம் சுமக்கக்கூடிய அல்லது நாம் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆமென். தேவனை விட்டு விலக்குகிற துக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் போகும்போது அவருடைய ஹார்ட்ல அவ்வளவு துக்கம், அவ்வளவு பாரம். அந்த துக்கம் அவரை எங்கே கொண்டு போனது தெரியுமா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கே கொண்டு போய் அமர்கிறார். நீங்க சுமக்கிற துக்கத்தினால உங்களால ஜெபிக்க முடியுது அப்படின்னா, அந்த துக்கத்தை சுமக்கிற சரியான பர்சன் நீங்க தான். காரணம், அந்த காரியத்தை குறித்த தேவ சித்தம் கர்த்தர் உங்க மேலதான் எழுதி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்க பேர்ல தான் எழுதி இருக்கிறார். எருசலேமின் செய்தியை சொன்னவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆமே, எருசலேமின் பிரச்சனை அனுபவிக்கிறவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆனா ராஜ அரண்மனையில் இருக்கிறவனுக்கு அனுபவிக்கிறவனை விட துக்கம் இருக்கிறது. காரணம், அவனை கொண்டு செய்வது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் உபவாச ஜெபத்திலே பிறப்பிக்கப்படும், அபிஷேக கூட்டத்தில் பிறப்பிக்கப்படும். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி வந்து தலையில கை வச்சும் சொல்லப்படும். ஆனா சில நெகேமியாக்களுக்கு தேவ துக்கம் அவர்கள் நடக்கிற கண்ணீரின் பாதையில் பிறப்பிக்கப்படும், அவர்கள் நடக்கிற துன்பத்தின் நடுவில் பிறப்பிக்கப்படும், அவர்கள் நடக்கிற மரண பள்ளத்தாக்கில பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர், இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னை குறித்த தேவ திட்டத்துக்கான பிறப்பிடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்போ பாருங்க, நான் சுமக்க கூடாத துக்கத்தை நான் சுமக்கும் போது அது என்ன எங்க தான் கொண்டு போகுதுன்னா, தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம எந்த துக்கத்தை சுமக்கிறோம்? தேவனை விட்டு தூரம் போகிற துக்கத்தை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடு. ஆமென். ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்கும்? அவர் மேல எறிந்து விடு. கர்த்தர் மேல உன் பாரத்தை எறிந்துரு, தூக்கி போட்டுரு அப்படின்றார். ஆமென். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கும் போது எப்படிதான் கொடுத்தார் என்றால், இந்த வார்த்தையை நான் டச் பண்ணதுனால இதை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் வந்து தருவேன்னு சொல்லல, தந்துட்டேன்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 19, 20, 21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை வாசிக்க கேட்கலாம். கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுப்பேன் சொல்லல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? நமக்கு எப்படி தெரியும்? நான் தருவேன்னு சொன்னீரே, அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து ஒன்னை தரணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னு வைங்களேன், தந்துருவாரு. இப்போ வந்து சந்ததியே இல்லை. சந்ததியை தாங்கன்னு கேட்கும் போது அவர் சந்ததிக்கு தருவேங்கிறார். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் வாயிலிருந்து பொய் வராது நம்புறவங்க சத்தமா ஆமென். ஆண்டவர் சும்மா சும்மா தருவேன் 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 இப்படி பேசுகிறவர் இல்ல. ஆண்டவரை தருவீரா? தந்துட்டேன்ல உனக்கு. அப்ப நம்ம எப்படி பார்ப்போம், என்ன ஆண்டவரே
வயசு வரை 86வது. ஆமென். இதுவரை தருவேன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தந்துட்டேன். ஆண்டவரே பிளான் போட்டு விளையாடி. சில டூருக்கு பிளான் போடுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, நாங்களாம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்க டூருக்கு பிளான் போட்டோம்னா கொடைக்கானல் பிளான் போட்டோம். பிளான்ல போயிட்டு வந்துட்டோம். செகண்ட் இயர் படிக்கும்போது பெங்களூர் பிளான் போட்டோம். அதுவும் பிளான்ல போயிட்டு வந்துட்டோம். தேர்ட் இயர் படிக்கும்போது பிளான் போட்டுட்டு இருக்கும்போது சொல்றேன், பிளான் தானே போடுவோம், சும்மா போடுவோம் சுவிட்சர்லாந்துக்கு. ஆமென். போயிட்டு வந்தாச்சுல, போயிட்டு வந்தாச்சு. ரைட். நம்ம பிளான். ஆண்டவரே விளையாட்டு காட்டுறீங்களா? 75 வயசுல தருவேன்னாரு, 86 வயசுல தந்துட்டேன்ல. தந்துட்டீரா? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது தந்துட்டாரோ? ஆண்டவர் தரும்போது இதுலதான் ஆண்டவர் வந்து சும்மா அதாவது ஆண்டவர் நயங்காட்டி நம்ம இழுத்தாலும் அதுல பொய் இருக்காது. ஆண்டவர் ஆசை காட்டி இழுத்தாலும் அதுல என்ன இருக்காது தெரியுமா? பொய். ஆண்டவர் சொல்லும் போது தெளிவா சொல்றார். ஆமென். என்ன சொல்றார்? கேனேசியர், கத்மோனியர், ஏத்தியர். அதன் அர்த்தம் என்ன? நாளைக்கு நான் எதை அடைய போகிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். நான் சுதந்திரிக்க போகிற என் சுதந்திரமும் அவருக்கு தெரியும். நான் சந்திக்க போகிற என் பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இது நடுவில் ஆமென். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அல்லது ஒரு நன்மையை வச்சிருக்கும் போது எப்பவுமே சத்துருக்கள் அதை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அதுல இருக்கிறதுனால உங்களுக்குரியது உங்க கையில வரும். சத்துருவே வந்தாலும், ஒரு பாளையமே எதிர்த்தாலும் அது. இப்ப ஆபிரகாம்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறார். இப்ப 400 வருஷம் கடந்தாச்சு. இப்ப மோசே வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் முட்செடியில மோசைக்கு தரிசனமாகி என்ன சொல்றார் அப்படின்னா, யாத்திராகமம் 3:17 வாசிக்கலாம். அதுல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும். அங்க என்ன சொல்றார்? இங்க என்ன சொல்றார்? கொண்டு போவேன். கொண்டு போவேன். அப்ப இங்க என்ன சொல்லல? ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிட்டு? அவர் தந்துட்டாரு. இனி என்னதான் செய்யணும்? அவர் என்ன கொண்டு போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தந்துட்டாரு, கொண்டு போயிட்டு இருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு பேர் அதனாலதான் யாத்திராகமம், யாத்திரை, எக்ஸோடஸ். இப்ப அவர் என்ன பண்றாரு? அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு பயணம். ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிராமிஸ உங்க லைஃப் உடைய ரிசல்ட்டா நீங்க பார்த்துட்டு டிராவல் பண்ணுங்க. ஆமா, அந்த அப்படி பார்த்ததுனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கூட அப்பா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். 400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேங்கிறார். 400 வருஷம் கழிச்சு இதெல்லாம் யாரு ஞாபகத்திலே வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தல. நம்ம தான் வருஷம் வாக்குத்தத்தத்தை மாற்றுவோம். போன வாரம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. இந்த வாரம் என்ன ஆண்டு? திருப்தியின் ஆண்டு. அதுக்கு முந்தின வாரம் என்ன ஆண்டு? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டு. ஆமே, நம்ம மாத்திட்டே இருப்போம், ஆண்டவர் மாத்த மாட்டார். இவர் அதை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் இப்போ என்ன பேச போறீங்க? கொண்டு போறேன். எங்க கொண்டு போறீங்க? எதை நான் உனக்கு கொடுத்தனோ அதை அடையும்படிக்கு நான் உனக்கு கொண்டு போறேன். ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் இருக்கு தெரியுமா? ஆமா, உங்க பழைய ஃபைல் எல்லாம் தட்டி பாருங்க. அவர் என்னென்ன கொடுத்தார் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆமே, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே, கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சூழ்நிலை மாறினதும், திடீர்னு பார்வோன் வந்ததும், பிரச்சனை மாறினதும், கர்த்தர் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவோம். நம்மளா புதுசா ஒண்ணு ரெடி பண்ண பார்ப்போம். இல்ல, ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. வருஷம் 400 தாண்டுது, 400 தாண்டுது. கர்த்தர் சொல்ற, இப்ப நான் வந்து கொண்டு போவேங்க. இங்க வந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம்
என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே. அவர் சொல்றாங்க, நான் உன்னை கொண்டு போவேன் அப்படிங்கிறார். எப்படி கொண்டு போவார்? எப்படி கொண்டு போவார்? உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஆமென், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கொடுத்தேன், கொண்டு போவேன். எப்படி கொண்டு போவார்? பார், ஒரு பிள்ளைய ஒரு அப்பா எப்படி கொண்டு போவாரோ அப்படியே அப்படியே. அதன் அர்த்தம் என்ன? வாக்குத்தத்தத்தை உடையவர்கள் அவங்க வாழ்க்கை ஓட்டத்துல அவங்கள அனாதையா நடக்க விட மாட்டார், அப்பாவோடு நடக்க வைப்பார். ஆமா, நான் அனாதை அல்ல. ஆமா சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. வாக்குத்தத்தத்தை உடைய தேவ பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளை கிடையாது. அவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமே. ஆனா ஆண்டவருக்கு கோபம் என்னன்னா 32, 33, 34 வசனங்கள்ல சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை நம்பாம போயிட்டீங்களே. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு நான் இதுல உங்களை கொண்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டார். அப்படி சொல்லி ஆண்டவர் ரொம்ப கோபத்தில். ஆண்டவருடைய வருத்தம் என்னன்னா, இங்க பாரு, நான் தேவன், ஆனா நான் அந்த வாக்குத்தத்த பூமிக்கு நான் உன்னை எப்படி கொண்டு போறேன்னா ஒரு அப்பாவா கொண்டு போறேன், ஒரு தகப்பனா நான் கொண்டு போறேன். அவரால் இதை ஃபீல், அதாவது அவரை தேவனா நான் பார்க்கிறேன். அது வேற வழி இல்லை, அவர் தேவன் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் அவரை இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்பாவா பார்க்கணும். அப்பாவா பார்க்கிறவனுக்கு எதை குறித்த பயம் இருக்காது தெரியுமா? இந்த ஓட்டம் என்னவாகுமோன்னு பயம் கிடையாது. தகப்பன் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிறான். ஆமென். எங்க போறோம்னு ஈசாக்குக்கு தெரியாது, எதுக்கு போறோம்னு தெரியாது. இந்த பாதை ஆபிரகாமுக்கு வேதனையை கொடுத்தாலும் இந்த பாதை ஈசாக்குக்கு அதிகமான வலியை கொடுக்கக்கூடிய பாதை. ஆனால் ஈசாக்குக்கு அது எதையும் குறித்த ஒரு கவலை கிடையாது. ஏன் கவலை இல்லை அப்படின்னா, அவன் கூட வந்த 2 வேலைக்காரங்கள்னாலயா? இல்ல, அவனுடைய அப்பா அவனோடு இருக்கிறார். ஆமே, அப்பா இருக்கிறார். அப்பா என் கூட இருக்கிறார், தகப்பன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த பிராமிஸ் என்னன்னா, இங்க ஒரு உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன். ஆமா, ஆண்டவர் சொல்லி, நான் ஒரு அப்பாவா இருக்கிறேன். இங்க பாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஆமென். நீ தீயையும் கடக்கிற சூழ்நிலை வரும், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும். நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன், உனக்கு நான் கொடுத்த இடத்துக்கு கொண்டு போவேன். உனக்கு நான் கொடுத்ததை நோக்கி நம்புறவங்க மட்டும் எனக்கு கொடுத்தவர் என்னை கொண்டு போவார். எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவார். அதனாலதான் யோபு பாருங்க, யோபு உட்கார்ந்து இருக்கிறான், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், வேதனையில உட்கார்ந்து இருந்துட்டு என்ன சொல்றது? நான் போகும் வழியை. ஆமென். அவனுக்கு தெரியும் இது ஒரு பயணம், இது ஒரு பயணம். சில இடத்துல பாருங்க, ஆமே, இப்போ இந்த ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா நேரா போய் ஃப்ரீயா திடீர்னு மேகமூட்டங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஃப்ளைட்டு போகும்போது அப்போ திடீர்னு ஒரு சிக்னல் காட்டும். என்ன சிக்னல்னா, பெல்ட் போட்டுருங்க. ஏன்னா வண்டி இப்போ எங்க இதுக்குள்ள போக தெரியுமா? ஒரு பெரிய மேகமூட்டத்துக்குள்ள போகும்போது அதனால ஒரு சின்ன ஷேக் இருக்கும், சில டைம் நல்லா ஆடும். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த டைம் தான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் பேசஞ்சருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க? நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்க. எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த டர்புலன்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி சர்வீஸ் தொடரும் அப்படிம்பாங்க. அப்ப எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு எப்படி இருப்பாங்க? என்ன நம்பிக்கையில இருப்பாங்க தெரியுமா? இன்னும் 2 நிமிஷத்துல இந்த பிரச்சனை மாறும். ஆமென். ஏன்னா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மேகமூட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும்.
அதே போலதான் சில நேரத்துல சில ஏரியாலெல்லாம் போகும்போது இப்ப பாருங்க, இப்போ அசாம் போயிருக்கும் போதும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் போகும்போது, பாஸ்டர் வண்டியை பிடிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏத்தம் ஏற போறோம், வண்டி இப்படி வளையும். நீங்க இப்படி பிடிக்காம இருந்து நாங்க வளைஞ்சு போகும்போது திரும்பி பார்த்தா ஆள் எடுத்து கொள்ளப்பட்டிருப்பீங்க, நீங்க கீழே விழுந்து படுத்திருப்பீங்க. அதனால நீங்க வண்டியை பிடிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஜேர்னில இது ஒரு பார்ட். இதை நான் கிராஸ் பண்ண போறேன். கிராஸ் பண்ணது வரை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம லைஃப் அதான் பயணம், பயணம். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், போகும் வழியை அவர் அறிவார். இது ஒரு பாதை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, என்னை தேற்றுவதற்கு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க இந்த துக்கம் என்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், நீங்க 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 அழுது புலம்புவீங்க அப்படிங்கிற அது ஆண்டவர் வந்து அலோவ் பண்றது. அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ கூட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிரசவ ஸ்திரீ. அவருடைய இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி இருக்கிறதுனா, இதுக்குள்ள இருந்து ஒண்ணு பிறப்பிக்கப்பட போகிறது. அதுதான் காட்ஸ் பர்பஸ், தேவ திட்டம். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக நேரம் போகிறது. ஆமேன். இரண்டாவதாக தனிமை, லோன்லினஸ். நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் சீக்ரெட் பிளேஸ்ல உருவாக்குவார். இந்த சீக்ரெட் பிளேஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ரகசிய இடம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசிய இடத்துக்கான பெயர் தான் தனிமை. ஆமே. என் வாழ்க்கையில தனிமை அப்படிங்கிற ஒரு நிலையில யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த தனிமைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சீக்ரெட் பிளேஸ். தீங்கு நாளிலே ஒளித்து வைத்தீரே உன் வேளைக்காகவே. தனிமையை வந்து நீங்க வந்து ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. நம்மளா வருத்தி கொள்ளுகிற தனிமை இருக்கிறது. அதுக்கு இல்ல, தேவன் அலோவ் பண்ணுவார். தேவன் அலோவ் பண்ணுவார். சில நேரத்துல நமக்கு நம் தொடர்புல இருக்கிறவர்களுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் மதிலை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பெயர். இந்த தனிமைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை சீக்ரெட் பிளேஸ். நிறைய லீடர்ஸ இப்படிப்பட்ட சீக்ரெட் பிளேஸ்ல தான் உருவாக்கும். தனியா கொண்டு போனார். தனித்து கொண்டு போகப்பட்ட நபர்கள்ல நம்பர் 1 பைபிளை யாரை பார்க்கலாம்னா ஜீசஸ் கிரைஸ்ட். கூட்டத்தில் அப்படி தனித்து. பழைய ஏற்பாட்டில் ஒரு பர்சனை சொல்லணும்னா தாவீது, நான் தனித்தவனும் அப்படிங்கிறார். தனித்தவனும். ஆமே ஆமே. ஒருவர் இப்படி சொன்னார், பிஃபோர் பப்ளிக் சக்சஸ் தேர் மஸ்ட் பி பிரைவேட் சரண்டர். அதாவது வெளிப்படையான ஒரு வெற்றிக்கு முன்பாக ஒரு தனிமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. தனியா கொண்டு போய். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, தனிமை வாட்டும் போது நல்ல துணையாய் இருப்பவரே. இந்த தனிமைக்கு பின்னாக இருக்கிற ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தனிமையில தான் ஒரு மனுஷனுக்கு தேவனோடு அதிகமாய் உறவாட முடியும். அதிகமாய் உறவாட முடியும். ஆமென். நெகேமியா 2வது அதிகாரம்
அதனுடைய 4வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அதன் அர்த்தம் என்னன்னா, கொஞ்ச நாளா நம்ம ஆளு தனியா இருக்கிறார். 1வது அதிகாரத்தில் தனியா இருந்து துக்கித்து உபவாசித்து இப்படி ஜெபம் பண்ணி, இந்த நெகேமியாவுடைய பிரேயரே எப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் பண்றானே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரோடு எதுல இல்ல, தொடர்புல இல்ல. இப்படிதான் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான். இந்த உறவுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவன் எடுத்ததுமே பாவ அறிக்கையில தொடங்க மாட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இதுல தான் இருக்கான், லைன்ல தான் இருக்கிறான். ஆனா 1வது அதிகாரத்துல இந்த நெகேமியா எப்படிதான் ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சுட்டோம், நாங்க பாவம். ஏன் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். பாவம் தான் இந்த உறவுக்கு பெரிய கண்ணியை கொடுக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமாங்க? பாவம். சொல்றான், ஆண்டவரே என்னை போன்ற ஒருவன். உங்களுக்கு எல்லாம் வெளியே இருந்து கட்டுற நெகேமியாவை தான் தெரியும். ஆனா இந்த நெகேமியாவின் தனிமை உங்களுக்கு தெரியாது. இந்த நெகேமியாவின் துக்கம் உங்களுக்கு தெரியாது. நான் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு பர்த் பிளேஸ் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. இந்த அனுபவத்துல ஏன் நடத்துறாருன்னு தெரியுதா? இந்த அனுபவத்துல நடக்கிறவனை தான் ஏமாத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவத்துல ஒருவன் நடத்தப்படுகிறான் என்றால், நாளைக்கு அவனுக்குள்ள அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை அவனை அறியாமலே அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். 100 ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயம். 99 ஸ்டெப்ல இருக்கும்போது வருகிற பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும். அது இது தேவன் உனக்கு தரல, இது ஆண்டவர் உனக்கு காண்பிக்கல, இது போய் இது நீ செஞ்சுட்டேன்னா, இந்த அலங்கத்தை கெட்டுனா உன்னை கொண்டு போட்டுருவாங்க, இதோட முடிஞ்சது, இந்த அலங்கம் கெட்டுறதோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கெட்டுனா உன்னை கொண்டு போட்டுரும். இப்படி எத்தனை செய்திகள் வரும் தெரியுமா? எத்தனை. ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துல தீமை கிடையாது. ஆமென். திராட்சை ரசத்தை ஊத்துறவனை வச்சு அலங்கத்தை கட்ட வச்சு இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆமென், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது ஆமென். ஆண்டவரே என்ன பயமுறுத்த பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே 14-15 அலங்கமானது. ஆமா, அப்படியே அவர் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே நெகேமியா மரித்தான் இருக்கா? இல்ல, கர்த்தர் ஏற்கனவே உரைத்தபடியே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். 16வது வசனத்துல ஆமென், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நெகேமியாவின் பயணம் சன்பலாத் தோபியா நினைச்சது போலவோ, மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவோ முடியவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ, ஆமென், இந்த துக்கத்தின் நடுவில் பிறப்பிக்கப்பட்ட தேவ திட்டம் தான் உன் வாழ்க்கையின் முடிவா இருக்க போகிறது. ஆமென். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கிறது நினைத்து கலங்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த நாளில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஆமென், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமென். எனக்காக யாவையும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே.
ஷரபலபதுடரமம்ரோ. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஓரலபா ஜுடரபா சந்தரபா ரபா லராதரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகும் ஆகும். glory. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா விசுவாசத்தோடு வெள்ளம் போல் நிந்தை வீரன் நெகேமியா. ஆமென். திட நம்பிக்கை அவர் கிருபை இதுவரை நடத்தினாரே. இந்த பயணம் வெற்றியாய் முடியும் சகோதரா, வெற்றியாய் முடியும் சகோதரி. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சோர்ந்து போன உன் உள்ளத்தை கண்டு திடப்படுத்துகிறார். வார்த்தையை புரட்டுகிற சத்துருவானவர் ஆமென் அநேக வார்த்தைகளை கொண்டு உன்னை பயமுறுத்துகிறானோ, கலங்காதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அலங்கம் கட்டி முடிக்கப்படும். இந்த கிரியை தேவனால் வந்ததென்று யாவரும் கண்டு அறிந்து கொள்வார்கள். நல்ல கரங்களை சட்டி ஊனரவா கரவா ஷரபலபதரவா. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ஒரே ஒரு ஜெபத்தை ஒரே ஒரு நிமிஷத்துல பண்ணி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆமென். சத்துருவின் திட்டத்தை அறிந்து செயல்பட வச்சிட்டார். உள்ளான மனுஷன் சோர்ந்து போகும்போது அதையும் தாண்ட வச்சிட்டார். ஆனா சில நேரத்துல இப்படிப்பட்ட சில கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரே என்ன முடக்குது அப்பா, எனக்கு அந்த தெளிவை தாங்க ஆண்டவரே. என்னை நோக்கி வருகிற வார்த்தைகளில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எது என்றும் கர்த்தரிடத்திலிருந்து வராத வார்த்தை எது என்றும் அறியத்தக்க அந்த தெளிவை எனக்கு தாங்கப்பா. ஆமே, தெளிவை. ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலான் இருக்கும் போது எதை கையில் எடுத்தா பாத்தீங்களா? தீர்க்க தரிசனத்தை கையில் எடுக்கிறான். சத்துருவானவன் இப்படிதான் வருவான். வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து எனக்கு பின்னாக போ, அப்பாலே போ சாத்தானை சொன்னார் பாத்தீங்களா? அந்த தெளிவு எனக்கு வேணும். நெகேமியாவை போல என்னை போல ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? இல்ல. ஏன்? என் வாழ்க்கையின் திட்டம் பிறப்பிக்கப்பட்டது துன்பத்தின் நடுவுல. ஆமே, நான் உருவாக்கப்பட்டது தனிமையில. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பர்த் பிளேஸ் வச்சிருந்தா, எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருந்தா, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆமென் கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினது உண்டானா அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். அது நிச்சயம் நடக்கும். ஆமென். நன்றி ஆண்டவரே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உங்க கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நெகேமியாவின் பயணம் போல இருக்கிற எங்கள் பயணம் கர்த்தாவே, துக்கமானாலும் தனிமையானாலும் அதெல்லாம் எங்கள் நன்மைக்காக, அதெல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாற்றுகிற தேவனே. அப்பா, துக்கத்துல தேவ திட்டமும் தனிமையில அதை நிறைவேற்றுவதற்கான கிருபையும் ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்து எதிர்ப்புகளை தாண்டி காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினது போல துன்பத்தின் நடுவிலும் தனிமையிலும் வேதனையிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த தூரத்திலிருந்து வருகிற செய்தியை கேட்க பண்ணி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணி இருக்கிறீர். காதினால் கேட்க பண்ணினதை கண்களினால் காண பண்ணி நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் கலிகூற பண்ணுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவர். நெகேமியா 6:16 உங்களுடைய பிள்ளைகளுடைய சாட்சியாய் மாறுவதாக அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா மகிமை கன உமக்கே செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம். கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுத்து உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். இயேசுவே